இதில் பார்த்திங்கன்னா இனவெளியை அழிக்கிறதோட இப்போ வந்து இனத்தையே அழிக்கிற மாதிரி எப்படி ஆகுதுன்னா, கன்னி சிப்பிப்பாறை நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டு நாட்டின நாய்களை வேறு மாநிலங்களில் உள்ள ஹவுண்டு, அதாவது கேரவன், முதல் சைஸ் கம்மியாக இருந்தால் போதும், ஓட்டத்துக்கு வேணும், நல்ல ஒரு இனவெளியான நாய் வேணும்னு கேட்குறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. செம்மறையோட அந்த செம்மறை நாய்ங்கிறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து யார்கிட்டயும் மக்கள்கிட்ட இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேட்டைக்கு வந்து ரொம்ப திறமையாக இருக்கும். அதோட ஃபோர்ஸ், அதாவது நாயோட வந்து வெறித்தனம் வந்து ஒரு வேட்டு மிருகங்களை பார்க்கும்போது அதோட கோபத்தன்மை வந்து ரொம்ப வந்து ஒரு பெருசாக நாயை கூட யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்க போனாலோ, செல்லை தூக்கிட்டு இப்படி நாய்கிட்ட காமிச்சாலோ, அவங்கள வந்து கையை நீட்டி பேசுகிற அளவுக்கு. வணக்கம், விஜேஷ்குமரன் ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை கன்னி. தொடர்ச்சியாக வந்து நம்ம நாட்டின நாய்களை வந்து ஸ்கை மீடியா சேனலில் வந்து வெளியே கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலர் வேரியேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம்பை, பருக்கி, பிள்ளை, சந்தன பிள்ளை, மயிலை, இந்த மாதிரி வந்து கலர் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த மெயினாக வந்து அந்த கலர் வெரைட்டிஸை வந்து பார்த்துட்டு இதோட குணாதிசயங்கள் என்ன, இதை வந்து என்ன மாதிரி இடத்துல வளர்க்கலாம், எதுக்காண்டி வளர்க்கலாங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா செவலை, இவர் வந்து கரம்பையில் வந்து ஆண் நாய், அது கரம்பையில் வந்து பெண் நாய், நல்ல ஒரு ஒழுக்கமான நாய், அது ஃபீமேலு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பருக்கி. இது மாதிரி கலர் வேரியேஷன் பார்த்திங்கன்னா மயிலை, கருங்கண்ணி, செங்கண்ணி, பால்கண்ணி, அப்படி நிறையா இருக்குது. ஸோ வந்து கன்னி சிப்பிப்பாறையும் வந்து வேரியேஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற சைட்லலாம் பார்த்திங்கன்னா இதை வேட்டை நாய், கன்னி நாயின்னு தான் வந்து இப்போயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தனித்துவமாக இது சிப்பிப்பாறை, இது கன்னின்னு சொல்லி யாருமே வந்து இதை வந்து பிரித்து பேச மாட்டாங்க. இதோட குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓடக்கூடிய நாய், அதாவது ஓட்டத்துக்குள்ள நாய்கள். எவ்வளோ தூரம்னாலும் நிற்காமல் ஓடும். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னாலும் ஏதோ தொடர்ச்சியாக வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒரு இலக்கு, சைட் கவுண்ட்ஸும்பாங்க, ஒரு இலக்கை வந்து குறி வச்சு ஓடிச்சுன்னா அது பின்னாடியே வந்து தொடர்ச்சியாக அது எவ்வளோ தூரம் ஓடுதோ அது கூட இது வந்து கண்டினியூஸாக ஓடக்கூடிய திறமைகள் வந்து இந்த நாய்களுக்கு இருக்குது. அதுபோக இவங்களை வந்து வேட்டைக்காக, முன்னாடி உள்ள காலங்களில் வேட்டைக்காகவும் பன்றி வேட்டைகள், முயல் வேட்டைக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை தடை பண்ணனால இதை ஒரு தோரணைக்காண்டும் ஒரு பாரம்பரியத்தை வந்து விடாமல் நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து கண்டினியூ பண்ணி வளர்த்துட்டு வராங்க. அப்புறம் கலருக்கும் குணத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா இனவெளியை பிரித்து ஓட்டத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வந்து எங்கள் ஊரில் நல்லா ஓடும். அந்த மாதிரி வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி நாய்களோட திறமைகளும் வந்து வித்தியாசப்படுது. நம்ம கடந்த வீடியோவில் ராஜபாளையத்தில் ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்கு பார்த்த மாதிரி நம்ம கன்னி சிப்பிப்பாறையிலையும் ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்குங்கிறது இருக்குது. முன்னாடி இருக்க இந்த ஒரு செவலை நாய் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை குறுக்கு. அதே மாதிரி இந்த பருக்கி பார்த்திங்கன்னா ஒத்த குறுக்கு. அதோட உடம்பு அகலத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்குக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இதில் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயரம், கன்னி சிப்பிப்பாறைனாலே நம்மளுக்கு நெஞ்சு உயரத்தில் நிற்கணும், இடுப்பு உயரத்தில் வந்து உயரம் இருக்கணும். அப்படிங்கிறதோட சைஸ் கம்மியாக இருக்கிறதும் கன்னி சிப்பிப்பாறைங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரணம். நல்ல ஒழுக்கமான நாய்கள். இது பார்த்திங்கன்னா இந்த கரம நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் அதோட ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் வளர்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து 28 இன்ச்சு இருப்பாங்க அந்த கரம்பை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயலான குவாலிட்டி, ராயலான எல்லா ஒழுக்கமும் உள்ள நாய்கள் இந்த ஆண் நாய். ஸோ வந்து அதோட ஒழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாய்கள் வளர்க்குறவங்களுக்கு, அந்த அனுபவம் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். உயரமாக இருந்தால் மட்டும்தான் கன்னி சிப்பிப்பாறை, குள்ளமாக இருந்தால் வந்து அது கிராஸ் ப்ரீடுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இனவெளிகளை பொறுத்த வந்து அதோட ஒழுக்கங்கள், அதோட உயரங்கள், அதோட நீட்டு போக்கு எல்லாமே வந்து வித்தியாசப்படுது. இதில் வந்து அப்புறம் வந்து செம்மரங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதோட குணாதிசயங்கள் தெரியலை. அதோட வந்து செம்மறை தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வேகமாக இருக்கும். செம்மறை கலர் படுத்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா செம்மறை, அதோட குட்டி ஒன்று இருக்குது, நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேட்டைக்கு வந்து ரொம்ப திறமையாக இருக்கும். அதோட ஃபோர்ஸ், அதாவது நாயோட வந்து வெறித்தனம் வந்து ஒரு வேட்டு மிருகங்களை பார்க்கும்போது அதோட கோபத்தன்மை வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபெரோசியஸாக இருக்கும், ஒரு அக்ரெசிவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வேட்டு மிருகங்களை பார்க்கும்போது இருக்கும். செம்மறையோட அந்த செம்மறை நாய்ங்கிறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து யார்கிட்டையும் மக்கள்கிட்ட இல்லை. டபுள் கலராக இருக்கே, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோட்டங்கள் வந்துருச்சு. சிப்பிப்பாறைனா வந்து ஒரே கலரில் இருக்கணும், வந்து நகைலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒரே கலரில் இருக்கணும், அதான் ஒரிஜினல். அந்த மாதிரி வந்து நிறையா தோட்டங்கள் இருக்குது, நிறையா எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியே இப்போ தான் ஒவ்வொரு ஆளாக பார்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. செம்மறை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்
இதிலே வந்து ட்ரிபிள் கலர் வரும், வெள்ளை செவலை கருப்பு 3 சேர்ந்து வரும். இதிலே வந்து கருமரம் வரும், கருப்பு அதாவது கருப்பு ப்ளஸ் வெள்ளை இது எல்லாமே வரும். அதாவது ஆக்சுவலாக இதை வந்து எந்த மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸில் வளர்க்கலாம், ராஜபாளையம் கோம்பைக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான வந்து ஒரு இடம் வேணும். கன்னி சிப்பிப்பாறைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி டபுள் மடங்கான ஒரு இடம் வேணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 to 4 கிலோமீட்டர் வந்து அது ஓடிட்டே இருக்கும். நடந்தால் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கூட ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கன்னி சிப்பிப்பாறை நாய்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு ஃபென்சிங் போட்ட ஒரு ரிமோட் ஏரியாவில் வீடு இருக்குது, நல்லா ஜெய்ஜாண்டிக்காக நாய் சிப்பிப்பாறை நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காம்பவுண்ட் இல்லாமல் இதை வளர்க்க முடியாது. வீட்டுக்குள்ளே டைல்ஸ்லேயோ எதுலேயோ போட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதோட லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், கொஞ்சம் நீட்டு போக்கான நாயாக இருக்கிறதுனால ஈஸியாக கால் வளைவு தன்மை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஏற்படலாம். அது வராமல் இருக்கிறது, கால் வளையாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இம்ப்ரீட்னஸ் இல்லாத பப்பி பார்த்து எடுத்துகிட்டு, ரெண்டாவது அதோட மெயின்டெனன்ஸ் ஒரு 4 to நம்ம என்ன தான் இங்கிலீஷ் ப்ரீடை வந்து நம்ம ஃபுல்லாக கால்சியம் டானிக் எல்லாம் கொடுத்து வளர்க்குறோமோ, நாட்டு நாய்களுக்கும் வந்து நம்ம அது ஓடி திரிஞ்சு வெளியே திரிகிற நாயை நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கும் போது அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸு கால்சியம் நம்ம குறிப்பிட்ட நாள்கள் வரை அது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 to 6 months வரை அது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இது வந்து நம்ம கொடுத்து முட்டை வெள்ளைக்கரு இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வளர்க்கும் போது அந்த கால் வளைவு பிரச்சனையிலேருந்து ரிலீவ் பண்ணி நம்ம வர்றோம். அது போக குட்டியை எடுத்தோடனே வந்து 2க்கு 2 கூண்டில் அடைச்சி போட்டு வளர்க்குறது, டைல்ஸில் விட்டு ஈஸியாக போட்டு வளர்த்துடலாம் வீட்டுக்குள்ளேயே போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கால் வளைவு ஏற்படுறதுக்கு வந்து ஈஸியான நம்ம வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். மெயின்லி கன்னி சிப்பிப்பாறையோட மவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ உயரத்தில் வேணும்னு கேட்குறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சைஸ் கம்மியாக இருந்தால் போதும், ஓட்டத்துக்கு வேணும், நல்ல ஒரு இனவழியான நாய் வேணும்னு கேட்குறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஸோ வந்து மக்களோட தேவைகள் நிறையா இருக்கிறனால நம்மளும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளும் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போது இந்த கெனல் செட்டப் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய இனவழி நாய்கள். உயரம்லாம் பார்த்திங்கன்னா ஒழுக்கமான நாய் 28, 29, 30 இன்ச்சுக்கு மேலே நாய்கள் இருக்காது, ஒழுக்கமாக இருக்கும். கலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் நாய்கள் இருக்குது. ஸோ ஒழுக்கமான நாய்கள் வந்து நம்ம இந்த கெனலில் வச்சுருக்குறோம். இனவழி தெரிஞ்சு நாயை பற்றி விஷயம் தெரிஞ்சு வாங்க வரவங்களுக்கு நம்ம வந்து இந்த கெனல், அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு 2வது கெனலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த கெனலில் உள்ள லைனேஜ் ஃபுல்லாக வந்து இனவழி தெரிஞ்சு சைஸ் முக்கியம் இல்லை ஒழுக்கம் முக்கியம்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த டாகில் உள்ள இந்த லைனேஜில் உள்ள கெனல் செட்டப்பில் உள்ள டாக்ஸில் உள்ள பப்பீஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். கன்னி நாய்களோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு இறுகின உடம்பாக இருக்கும். அதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்பராக இருக்கும், ஸ்கின்னியாக இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முடியோட தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. வால் பார்த்திங்கன்னா நல்ல கணிசமான வால், அதாவது கட்டுக்கட்டாக இருக்கும் வால்கள். அதே சமயத்தில் இதோட உயரங்களை பற்றி நானும் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். 33 இன்ச்சு வரை என்கிட்டையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இனவெளியில் நம்ம அதிலே போட்டு ஒரே லைனேஜ் இல்லாமல் வேறு லைனேஜில் போட்டு இனவெளி மாற்றி எடுக்கும்போது அதோட சைஸ் வந்து கொஞ்சம் அப்சைஸாக வர வாய்ப்புகள் இருக்குது. 20 குட்டி பிறக்குதுன்னா அதில் எல்லா 20 குட்டியுமே 33 இன்ச்சு வராது. அதில் பார்த்திங்கன்னா 2-3 குட்டிகள் வந்து இந்த மாதிரி அப்சைஸ் வர, அதாவது ஓவர் சைஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கழுத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுது. நெடுங்கழுத்து, குறுங்கழுத்து, பாம்பு கழுத்து, கொக்கு கழுத்து, இதோட ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்லாங்கில் வந்து அதோட கழுத்தோட அமைப்பை வந்து வித்தியாசப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கன்னி நாய்களுக்காண்டியே தனியாக வந்து நம்ம ஒரு மதுரையில் பார்த்திங்கன்னா திருவிழா நடக்கும், வருஷந்தோறும் நடக்கும், கன்னி நாய் திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம கடம்பூர் ஜமீன் அவர்களை வச்சு நம்ம ஆமூர் பிரபுவனை வந்து துவக்குனாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாய்களும் 500க்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து அதில் வந்து பங்கேற்கும், வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் நிறையா வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தவறான விஷயம். நிறையா ஊர்களில் பார்த்திங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதோட இனவர்த்தி மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக வந்து கடைப்பிடிச்சு கொண்டு வந்துடணும். இதை இம்ப்ரீட் பண்ணுறது, அதோட ஒரே தாயில் வந்த குட்டி எடுத்து நம்ம அதோட இனவழியை வந்து மோசம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதோட தரம் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இனவழியை அழித்தது போக நம்ம சிப்பிப்பாறை இனத்தையே எப்படி அழிச்சிட்டு வராங்கன்னா, நம்ம பாரம்பரிய சிப்பிப்பாறை நாட்டு நாய், தமிழ்நாட்டு நாய்களை வந்து வேறு மாநிலங்களில் உள்ள நாய்களான ஹவுண்டு, அதாவது கேரவுன் ஹவுண்டு, முதல் ஹவுண்டு, ராம்பூர், இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தேவைக்காண்டி நீளம், உயரம், ஓட்டம் இந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்காண்டி உடைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து இனவழி அழிப்பில் இனத்தையே அழிக்கிறதுக்கு சமம்.
இன்னுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இனவெளியை காப்பாற்றுறதுக்கு நிறையா கிராமங்கள் நிறையா உள்ள மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் வந்து நிறைய பேர் இந்த இனவெளி வந்து வெளியே போகக்கூடாது, நம்மகிட்ட தான் இருக்கணும்னு நினச்சி வளர்க்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த இனவெளி நம்ம ஊரில் தான் இருக்கணும். குட்டி போட்டால் நாயை கூட யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்க போனாலோ செல்லை தூக்கிட்டு இப்படி நாய்க்கிட்ட காமிச்சாலோ அவங்கள வந்து கையை நீட்டி பேசுகிற அளவுக்கு இந்த நம்ம ஊர்களில் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஆள்கள் இருக்காங்க. இன்னும் அவங்கள யாரும் வந்து வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிடவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இனவெளியை காப்பாற்றுறவங்க வந்து இன்னும் நம்ம ஊரில் வந்து நிறைய கிராமங்களில் குறிப்பிட முடியாத நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா செம்மரை, மாயாவோட பப்பி இவர் தான் மாயா. செம்மரங்கிறது பார்த்திங்கன்னா செவலை வித் ஒயிட், வெள்ளை ப்ரௌன் வித் ஒயிட் பேச்சஸ் வரும்போது அதை வந்து நம்ம மர கேட்டகரியில் கொண்டு வந்துடுறோம். ஆமாம், இது வந்து ஒரு ஃபீமேல் பப்பி, நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருந்த பப்பி. ஒரு நல்ல செம்மறை வேணும்னு நினச்சி வாங்கி இஷ்டப்பட்டு எனக்கு செம்மறை நாய் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பப்பியை வந்து மாயாவோட பப்பியை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறையில் பார்த்திங்கன்னா கருமுஞ்சி. இது பார்த்திங்கன்னா கருமுஞ்சிக்குன்னு சொல்லி ஒரு மவுஸ் இருக்குது. அது நாயை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கருமுஞ்சி அது இல்லாமல் நல்ல ஒரு ஹெவி சைஸான பப்பி. ரெண்டுமே 30 நாள் ஆகுது, 31 நாள் ஆகுது. மடி நல்ல ஒரு மடிகாது குட்டியாக தான் இருக்குது. இதோட அமைப்பு, இதோட எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முகம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கூர்மையான முகமாக இருக்கும். தெரியுதுங்களா? முக அமைப்பு நல்ல ஒரு கூர்மையாக இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொடி, அதாவது பொடி வாலும்போம் நம்ம லாங்குவேஜ் ஸ்லாங்கில் பொடி வால். காலோட கனமும் பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு கனமான கால், நல்ல கருநகம் உள்ள குட்டி. இந்த மாதிரி பேச்சஸில் உள்ள குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இந்த மாதிரி பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ராஜபாளையத்தில் நம்ம கிணல் இருக்குது, நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். குற்றாலம் போகணுன்னு நினைக்கிறவங்க, கன்னியாகுமரி போகணும், கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, மதுரை வர்றவங்க, சிவகாசி வர்றவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா வந்து எல்லாமே பேரலாக இருக்கும் நம்ம லொக்கேஷனு. ஸோ வந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துடுங்க. வர முடியாத பட்சத்தில் என்ன நம்பி கேட்குறவங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுக்கப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ சிப்பிப்பாறை வேணும், தோட்டக்காவலுக்கு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்ஸுக்கு பப்பீஸ் வேணும், வேற்று மிருகங்கள் அனிமல் அக்ரெஷன் உள்ள டாக் வேணும், பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டாக நம்ம கிணல் ராஜபாளையத்தில் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் கிணல்ஸ்ன்னு மேப்பில் கூகுளில் ராஜபாளையம் கோஆப்ரேட்டிவ் கிணல்ஸ்ன்னு மேப்பில் போட்டாலே வந்துடும். அப்படி இல்லைனா என் நம்பர் பார்த்திங்கன்னா 82 7004 7007 827004 7007. இதுதான் என் கான்டாக்ட் நம்பரு. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ், உங்கள்கிட்ட நீங்கள் வேறு எங்கேயோ நாய் பார்த்துருக்கீங்க, அந்த டாக் எப்படி இருக்குங்கிற டவுட் கிளாரிஃபிகேஷனு, இல்லை ஏதாவது டாக் வந்து மெடிசின் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அது வெட்டினரியன்ட்ட போய் பார்க்கணுமா, இல்லை நம்மளே க்யூர் பண்ணிடலாமா, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், இல்லை டாக் வேணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வளர்க்கணும், இதெல்லாம் டவுட் கிளியர் பண்ணுறவங்க தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். எந்த நேரமும் நான் ஃப்ரீயாக இருந்த டைம் ஃபோன் எடுக்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். நம்ம கோஆப்ரேட்டிவ் கெனல்ஸ், இந்த கெனல் பார்த்திங்கன்னா 4-5 இடத்துல வச்சுருக்கிறோம். இது போக நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டுறவு பண்ணையில் இருக்கிற அனைத்து நண்பர்களையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஸ்கை மீடியா சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம இனிமேல் பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம்.